ட்ரான்ஸ் பீப்புள வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, ஒண்ணு செக்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா மனிக்காக யூஸ் பண்றாங்க. பசங்க கூட போறது, பசங்க கூட விளையாடுறதுன்றதே நான் அவாய்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க என்ன கேலி பண்ணிட்டே இருப்பாங்க. நீ வந்துட்டு இப்படிதான், நீ வந்துட்டு உஸ்ஸு, அலி அப்படின்லாம் அவங்க. ட்ரான்ஸ் உமன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க எனக்கு சஜஷன் பண்ணது என்னன்னா, ஒன்று பெக்கிங் போகணும், இல்லைன்னா செக்ஸ் ஒர்க் பண்ணணும். இதுதான், வேற ஆப்ஷன் கிடையாது. வேலைக்கெல்லாம் போக முடியாது, யாரும் வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் என்கிட்ட பிடிச்சிருக்கு அப்ரோச் பண்ணி, அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் போச்சு, ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்களோட பிஹேவியர் சரியில்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வந்து காண்டாக்டில் இருந்தாங்க. ஸோ அது தெரிய வரும்போது எனக்கு பயங்கர ஹர்ட்டிங் ஆகி, சர்ஜரி முடிஞ்சு ஐசியூக்கு மாற்றுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு அந்த ஒன் டேவை நான் நிஜமாவே என் லைஃப்லேயே பயங்கரமான நான் அந்த க்ரௌன் என் தலையில் வைக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, என்னடி மிஸ் வேர்ல்டு லெவலுக்கு வந்து ஃபீல் பண்ணுறியே அப்படின்னு. நான் இப்படி தான் நான் வச்சிருந்து ஃபீல் பண்ணியிருப்பேன். ஹாய் ஹலோ, இது உங்கள் புதிய பக்கத்தின் அறிந்தும் அறியாமலும். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ் உமனான சந்திரிகா ரோஸ். இவங்க ஒரு ஆக்ட்ரஸ், மாடல், அது மட்டும் இல்லாம குயின் ஆஃப் மெட்ராஸ் சீசன் 5 உடைய டைட்டில் வின்னர். இந்த விமன்ஸ் டே ஸ்பெஷலா ஒரு மென்னா இருந்து விமனா மாறி அவங்களுடைய கெரியரை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கிற சந்திரிகா ரோஸை பத்தியும் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க மேம். இந்த ஆடியன்ஸ் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுடைய சைல்ட்ஹுட் பத்தி சொல்லுங்க மேம். ஏன்னா இது இட்ஸ் நாட் ஈஸி இல்ல, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வர்றது. ஸோ உங்களுடைய சைல்ட்ஹுட் பத்தி சொல்லுங்க. என்னோட சைல்ட்ஹுட் பத்தி எப்படி சொல்றதுன்னா, நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வீட்டிலேருந்து தான் பண்ணேன். ஸோ அப்போல்லாம் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு எப்படின்னா, பயங்கரமாக நிறைய பேர் என்னை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. பட் ஆனால் எனக்கு தெரியல, நான் அது ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியாமல் தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ண செஞ்சேன். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து காலேஜ் எல்லாம் போனதுக்கப்புறமா, ஒரு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறமா அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நம்ம வேறு மாதிரி இருக்கோமோ அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு காலேஜ் படிக்கும்போது வரைக்குமே எனக்கு ட்ரான்ஸ் உமன்ஸ் இருக்காங்க, எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்குன்னே எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு என்னோட ஐடென்டிட்டியை நான் கெஸ் பண்ணி அந்த டைமில் தான் நான் வந்து, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு ட்ரான்ஸ் உமனும் இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி தானே பிடிச்சிருக்கு, நாமளும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு திங்க் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் ட்ரான்ஸ் கம்யூனிட்டியில் என்ட்ரி ஆனது. ஓகே மேம். உங்களுடைய சொந்த ஊர் எது மேம்? என்னோட சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் கேட்க போற கேள்வி வந்துட்டு காமனா நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. நானுமே நிறைய பேர்கிட்ட கேட்டு ஒரு ஈக்குவலான ஒரு காமனான ஒரு ஆன்சர் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, இப்போ நீங்க உங்களை பெண்ணா எப்போ உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தர் சாரி கட்டும் போதோ, இல்ல பொட்டு வைக்கும் போதோ, இல்ல காஜல் வச்சுக்கும் போதோ எனக்கு வந்து பார்க்கும்போது ஆசையா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு பையனா இருந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஒரு பையனே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி உங்களை நீங்க எப்போ வந்து பெண்ணா உணர்ந்தீங்க? உணரும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு? அது எப்படி சொல்றதுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணா தான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு பசங்க கூட போறது, பசங்க கூட விளையாடுறதுன்றதே நான் அவாய்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க என்ன கேலி பண்ணிட்டே இருப்பாங்க. நீ வந்துட்டு இப்படிதான், நீ வந்துட்டு உஸ்ஸு, அலி அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகி, அவங்க கூட நம்ம பேசுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம தனியாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கேர்ள்ஸ்ங்க ஒரு சிலவங்க எல்லாம் எங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்து ஃபீல் பண்ணி அந்த டைம்ல. ஸோ இவங்க கூட அந்த மாதிரி ஒரு சிலருக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து அவங்க கூடயே அந்த மாதிரி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, பசங்க வந்து கேலி பண்ணும்போது கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலுமே ஒரு சில பசங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போதோ, நமக்கு என்னையும் என்னையும் இப்படி ஒரு பொண்ணா ஃபீல் பண்றாங்களோ அப்படின்னு எனக்குள்ளே ஒரு தாட் வந்து, அப்பெல்லாம் நான் ஹாப்பியா இருந்திருக்கேன். சின்ன வயசுல இருக்கும்போதே நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் என்னோட சிஸ்டர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து போட்டு
அப்போ அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் வீட்ல. மோஸ்ட்லி எல்லாரும் இப்படிதான் நடந்திருப்பாங்க. நானும் அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ காமனா தான் இருந்துச்சு யாஹ்! உங்களுக்கும் ஃபீல். ஓகே. எந்த ஏஜ்ல வந்துட்டு நீங்க உணர்ந்தீங்க அத? ஆக்சுவலி நான் 6த் படிக்கும்போதே எனக்கு தெரியும். ஓகே. ஆக்சுவலி அதுக்கு 12, முன்னாடி எனக்கு 13 அந்த தெரியுமா மாரி. தெரியும். ஓகே. 6த் படிக்கும்போதே நான் என்னோட 6த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு எங்க ஆயா ஊர்ல ஒரு ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து தான் என்ன படிக்க வச்சாங்க. ஸோ அந்த டைம்ல நான் பண்ணும்போது அப்பவே எனக்கு கேலி பண்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஓகே. இவங்க இப்படி பேசுறாங்க, என்ன இப்படி ட்ரீட் பண்றாங்கன்ற பட்சத்துல எனக்கு அப்பவே நான் இப்படிதான் இருக்கேனோ அப்படின்னு எனக்கு புரிஞ்சு அப்பவே நான் ரியலைஸ் பண்ணது தான் அது. இப்போ இந்த சொசைட்டில ஒரு மக்கள் வந்துட்டு ஆண பார்க்கறது வேற மாரி இருக்கும். ஒரு பெண்ண பார்க்கறது வேற மாரி இருக்கும். ஸோ, இப்போ நீங்க ஆணாவும் உங்களோட லைஃப்ப லீட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பெண்ணாவும் இப்ப மாறிட்டீங்க. ஸோ, இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன நீங்க நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றதுன்னா, காமன் பீப்பிள்ஸ் எல்லாருமே ஜெனரல் நார்மலா தான் இருக்காங்க. பட் ஒரு டிரான்ஸ் வுமன்னு ஒருத்தவங்க பார்த்தாக்கா, முன்னாடி நான் டிரான்ஸ் வுமனா மாறுற ஸ்டேஜ்ல வந்து டிரான்ஸ் வுமன்ன்றதே ஒரு அதிசயமா தான் பார்ப்பாங்க. ஓகே. அந்த டைம்ல வந்து ரேர் தான். ம். மோஸ்ட்லி டிரான்ஸ் வுமன்ஸ்க்கு ரேரா தான் இருந்தாங்க. ஸோ அப்போ நான் மாறும்போது வந்து பயங்கரமா என்னமோ ஒருத்தர் யாராவது போனாக்கா அப்படி ஊரே சேர்ந்து பார்க்குற மாதிரியும், பெரிய விசித்திரத்த பார்க்குற மாதிரியும் அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. ஓகே. ஆனா நாளடைவில மாற நெறைய டெவலப் ஆயி இப்ப எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நார்மல் பீப்பிள் மாதிரி எங்களையும் ட்ரீட் பண்றாங்க மோஸ்ட்லி. ஓகே. ஒரு சிலருங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரிதல் இல்ல அப்படின்னு நெனச்சுக்க வேண்டியது தான் அவ்வளவுதான். இப்போ மாடலிங்ல, ஆக்டிங்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து எதனால? இதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பார்க்க கிரியேட் பண்ணுச்சு அப்டின்னா நீங்க எத சொல்வீங்க? ஆக்சுவலி எனக்கு என்ன அழகுபடுத்திக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ அழகுபடுத்துக்குன்னா அதுல வந்துட்டு எப்படின்னா, பியூட்டிஷியன்னாலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எனக்கு மேக்கப் பண்றது, ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது, மோஸ்ட்லி அந்த மாதிரி ஃபீல்ட்ல அந்த மாதிரி புடிச்சதுனால, அந்த ஃபீல்டயே நான் சூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ அதனால இப்ப எனக்கு வந்து மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் தான் நான் அதுல ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சேன். குயின் ஆஃப் மெட்டல் சீசன் 5 உடைய டைட்டில் வின்னர் நீங்க. அந்த வின்னிங் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த மெமரீஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எஸ் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் நெறைய ஷோ பண்ணியிருக்கேன். பட் குயின் ஆஃப் மெட்டல் ஷோ வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு பெஸ்ட் ஒரு ஷோன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்க உண்மையாவே ஒரு டேலண்ட்ட பொறுத்து தான் அவங்க வந்துட்டு அவார்ட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2, 3 ஷோ அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு மாடலிங் ஃபீல்ட்னாலே என்னன்னு தெரியாது. ஆனா குயின் ஆஃப் மெட்ராஸ்ல வந்து ஒரு மாடல எப்படி உருவாக்குறதுன்றத அவங்க உருவாக்கி, ஸோ அவங்களுக்கு வாக் பண்றது எப்படி, ட்ரெஸ்ஸிங் பண்றது எப்படி, ஸோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அவங்க சொல்லிக் குடுத்து, அதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு உண்மையான மாடல தான் ஃபைனல்ல அவங்க வந்து ரன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல எனக்கு பண்ணும்போது, நான் நான் அந்த க்ரௌன் என் தலையில வைக்கும்போது, என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க, "என்னடி மிஸ்" என்ன சொன்னாங்கன்னா, "என்னடி மிஸ் வேர்ல்டு லெவலுக்கு வந்து ஃபீல் பண்றியே" அப்படின்னு. நான் இப்படிதான் நான் வச்சிருந்து ஃபீல் பண்ணியிருப்பேன் அந்த டைம்ல. கொஞ்சம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல நான். இப்போ ஒரு டிரான்ஸ் வுமனா மாறுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணணும்னா நம்ம பாம்பே போணும். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு நம்மளால எந்திரிக்கவே முடியாது. வாஷ்ரூம் போக முடியாது. அந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாரி நீங்க என்னென்ன மாரியான டிஃபிகல்டீஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இதுவரைக்கும்? சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சர்ஜரி பண்ணிக்கணும்னு எல்லா டிரான்ஸ் வுமனுமே அதுதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. எனக்கு எப்போடா சர்ஜரி பண்ணுவோம்? நான் எப்போ ஃபுல் வுமனா வுமனா மாறுவேன். எப்படி எப்ப மாறுவேன்னு ஒரு ஒரு இதுலயே இருந்து, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல டேட் கன்ஃபார்ம் ஆயி நான் சர்ஜரி பண்ணிட்டு, அந்த டைம்ல சர்ஜரி அன்னைக்கு எப்படின்னா, சர்ஜரி முடிஞ்சு ஐசியூக்கு மாத்துவாங்க. ம். அந்த டைம்ல வந்துட்டு அந்த ஒன் டேவ நான் நிஜமாவே என் லைஃப்லயே பயங்கரமான ஒரு வொர்ஸ்ட் டேவா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பயங்கர பெயின், பயங்கர வலி. ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி எமனே வந்து போற மாதிரியெல்லாம் நான் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். எதுக்குடா வந்தோம்? எதுக்குடா இப்படி ஆனோம்? அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலே ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. அந்த பெயின் இருக்கு. அது எல்லாமே ஓகே மேம். ஆனா, இப்போ ஒரு ஆப்பரேஷன் பண்ணோம் அப்டினாலே, அதுக்கு நம்ம மணி அரேஞ்ச் பண்ணணும்ல. அது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ, நீங்க எந்த மாரி கஷ்டப்பட்டீங்க? எப்படி நீங்க அத அரேஞ்ச் பண்ணீங்க மணிலாம்? எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நான் கிராமத்துல தான் வளர்ந்து டே ஸ்காலரா காலேஜ் போயி, எனக்கு எதுவுமே வெளி உலகம் தெரியாம தான் நான் அப்ப இருந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு டிரான்ஸ் வுமன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க எனக்கு சஜெஷன் பண்ணது என்னன்னா, ஒண்ணு பெக்கிங் போணும், இல்லன்னா செக்ஸ் ஒர்க் பண்ணணும். இதுதான் வேற ஆப்ஷனே கிடையாது. வேலைக்கெல்லாம் போ முடியாது. யாரும் வேலையும் குடுக்க மாட்டாங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பிசினஸும் எதுவும் பண்ண முடியாது அப்டின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல எனக்கு வந்துட்டு எனக்கு எனக்கு வேற வழி தெரியல. அந்த டைம்ல நான் ஒரு பொண்ணா மாறணும்னு மட்டும் தான் ஃபீல் பண்ணேன். அதனால அவங்க சொன்னதுல நான் அவங்க கூட போக நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி மாறி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து, அதுக்கப்புறமா தான் பயங்கரமா அதெல்லாம் ரொம்ப வலி.
பெக்கிங் ஸ்டார்ட்டிங்ல போகும்போதெல்லாம் நான் எங்க வீட்ல எல்லாம் வேலைக்கு கூட அனுப்பவே மாட்டாங்க. லீவ்ல வேலைக்கு போறேன்னு சொன்னா கூட, "நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். வீட்லயே இருன்னு" சொல்லுவாங்க. ஓகே. அந்த டைம்ல அது அது ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம் நான் தினம் தினம் அழுதுருக்கேன் அதெல்லாம். ம். ஆனாலுமே எனக்கு புடிச்சிருக்குன்றதுனால அந்த வலியெல்லாம் தாண்டிக்கிட்டு அப்படியே மாறி மாறி வந்து இப்ப கொஞ்சம் நான் எனக்கு புடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க டிரான்ஸ்ஃபார்மரா மாறுனதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க உங்க லைஃப்ல த மோஸ்ட் ஸ்ட்ரகிள்னா இதுதான் அப்படின்னா நீங்க எத சொல்லுவீங்க? டிரான்ஸ்ஃபார்மரா மாறுனதுக்கு அப்புறம். மாறதே ஒரு மிகப்பெரிய டஃப் தான். ஆனா மாறுனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஒரு டைம் வந்துட்டு என்னாச்சுன்னா, ஒரு நாள் எங்க வீட்லருந்து ஒரு 4 வீடு தள்ளி இருக்கவங்க ஒரு ஒரு பீப்பிள் வந்துட்டு என்ன பார்த்துட்டாங்க அந்த டைம். அத ம். பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன்? எப்படி நான் அங்க ரியாக்ட் பண்ணேன்? எப்படி இருந்தேன்னு தெரியாமலே நான் அங்கருந்து ஓடியே போயிட்டேன். ஏன்னா, என் ஃபேமிலில என்ன எப்படியெல்லாம் வளர்த்தாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு நான் இப்படி இருக்கேன்னு தெரிய வரும்போது, அவங்க எவ்ளோ கஷ்டப்படுவாங்க, எவ்ளோ ஃபீல் பண்ணுவாங்க. என்னோட பேரண்ட்ஸ நெனச்சு மட்டும் தான் நான் அந்த இடத்துல என் லைஃப்லயே பயங்கரமா ஃபீல் பண்ணது அந்த ஒரு டே தான் எனக்கு தெரிஞ்சு. மேம் நீங்க சிங்கிளா? இல்ல யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? ஆக்சுவலி அ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஓகே. ஸோ நான் அது வந்து சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி ம். அவங்க தான் என்கிட்ட புடிச்சிருக்கு அ அப்ரோச் பண்ணி, ஓகே. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் போச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்களோட பிஹேவியர் சரியில்லாம, என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வந்து கா கான்டாக்ட்ல இருந்தாங்க. ஸோ அது தெரிய வரும்போது எனக்கு பயங்கர ஹர்ட்டிங் ஆயி, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலாம் இருந்து, அதுக்கப்புறம் மாறியெல்லாம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சர்ஜரி எல்லாம் பண்ணி, இப்போ வந்து நான் என்னோட ஃபீல்ட்ல போயிட்டுருக்கேன். ஆனா, எனக்கு அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த ஒரு தாட்ன்றது எங்கேயுமே வரவே இல்ல. ஓகே. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரான்ஸ் பீப்பிள வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, ஒண்ணு செக்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா மனிக்காக யூஸ் பண்றாங்க. ஆ. ஸோ அந்த தாட் என்னோட மைண்ட்ல எப்பவுமே இருக்கிறதுனால, என்கிட்ட நெறைய பேர் அப்ரோச் பண்றாங்க. எனக்கு உங்கள புடிச்சிருக்கு. நான் லவ் பண்றேன். நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா, எனக்கு யாரையுமே நம்புறதுக்கு எனக்கு தோணல. எனக்கு பிடிக்கவும் இல்ல. ஆனா, ரீசென்ட்டா எனக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருக்கு. நான் அவங்க கூட டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இங்க ஆனா, அது வர்றதுக்கு எப்படி ஆகும்னு தெரியாது. அவ்வளதான். ஓகே. இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களோட Instagram ப்ரொஃபைல நான் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஓ! ஸ்டாக் பண்ணிட்டு இருந்ததுல எனக்கு வந்து ஒரு பெர்சன் கூட நீங்க நெறைய ஃபோட்டோஸ் போட்டிருந்தீங்க. அது வெறும் நட்பா? இல்ல நட்பை கடந்த ஒரு உறவா? ஆக்சுவலி இது வந்துட்டு முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல நாங்க பேசி பழக்கம் ஆரம்பிச்சது நாங்க ஃப்ரெண்டா தான் இருந்தோம். அப்படியே ஃப்ரெண்டா தான் போச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, நான் நெறைய டைம் நான் தனியா இருக்கும்போது ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம சிங்கிளா தான் இருக்கோம். ஓகே தான். ஆனா நமக்குன்னு யாராவது இருக்கணும் இல்லையா? என்னதான் எப்படியாப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், நம்ம எல்லாருமே கெட்டவங்களாவே இருந்தாலும், நமக்குன்னு ஒருத்தவங்க தேவைப்படும். நமக்குன்னு ஒரு அரவணைப்பு வேணும். கண்டிப்பா. அவங்கள பார்த்துக்கணும். அவங்க நம்மள பார்த்துக்கணும். அப்படின்னு நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அத ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக, ம். ஒரு கட்டத்தில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆயி, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் அப்ரோச் பண்ணேன். அவங்களும் அது ஓகே சொல்லி, அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டுருக்கு. என்னதான் இண்டிபெண்டன்ட்டா, ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே, எஸ். எமோஷனல் சப்போர்ட் கண்டிப்பா. அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுது தானே. ஸோ, இப்போ நீங்க ட்ரான்ஸ் வுமனா மாறிட்டீங்க. மாறுனதுக்கு அப்புறமா உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? என் ஓகே. ஃபேமிலி அவங்க அக்செப்ட் எப்படி பண்ணிக்கிட்டாங்க. ரியாக்ட் பண்ணாங்க? நீங்க அவங்கட்ட போய் சொல்லும்போது, இந்த மாரி நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கட்ட போய் சொல்லும்போது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சா? இல்ல சொன்ன உடனே ஓகே அப்படின்ட்டு சிச்சுவேஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? கிராமம் தான் என்னோட ஊரு. ம். ஸோ, அதனால என் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கல. எனக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஓகே. மேரேஜ் ஆகணும். ஊர்ல என்ன பேசுவாங்க? என்ன நடப்பாங்க? நம்மள எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க எந்த ஃபங்ஷனுக்கும். அப்படின்லாம் என்கிட்ட என்னென்னமோ சொல்லி பிரெயின் வாஷ்லாம் பண்ணி, என்னையெல்லாம் வீட்டுக்கெல்லாம் தூக்கிட்டுலாம் போனாங்க வண்டி ஓ! வச்செல்லாம். ஸோ, போன இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன். என்ன வந்துட்டு உடம்பு சரியில்லன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. அந்த டைம்ல அங்க வந்து கார வச்சிருந்தாங்க. என்ன தூக்கி போட்டுட்டு அப்படியே பேரண்ட்ஸா? போயிட்டாங்க. இல்ல ஊர் ஆளுங்களா? என் ஓ! பேரண்ட்ஸ் என்னோட சொந்தக்காரங்களே. என் ஓகே. மாமா, எங்க சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து. ஸோ அந்த டைம்ல கூட்டிட்டு போயி அப்புறம் சைக்காட்ரிஸ்ட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்புறமா இந்த மருந்து ஏதோ சைவம் வசிய மருந்து ஆ. வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அத செக் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குன்னே சொல்லி அதெல்லாம் கொஞ்ச நாள் ப்ரொசீஜர் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா என்னோட ஃபேமிலி என்ன என்ன சொல்றதுன்னா, எங்க வீட்ல எல்லாம் ஓகேவா தான் போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் என் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் எனக்கு மீன்ஸ் கொஞ்சம் ஹர்ட்டிங்கா பேசுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் திரும்பவும் வந்துட்டேன். ஆனா திரும்பவும் அவங்க வந்தாங்க என்ன தேடி. வந்தப்போ என்ன சொன்னேன்னா, "எனக்கு இப்படிதான் இருக்க புடிச்சிருக்கு. நான் மாறிட்டேன். ஆனா திரும்பவும் என்ன கூட்டிட்டு போனாலும் எனக்கு அந்த தாட் போக மாட்டேங்குது. நீங்களும் அத மறக்க மாட்றீங்க." நான் அவங்க கிட்ட சொல்லி, அதுக்கப்புறமா அவங்க வேற வழி இல்லாம, "சரி ஓகே. நீ உனக்கு புடிச்ச மாரி இருந்துக்கோ.
எப்போவாச்சும் வந்துட்டு போ வீட்டுக்கு அப்படின்லாம் சொல்லி அக்செப்ட் பண்ணி இப்பெல்லாம் எங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷன்னாலும் நான் தான் சீஃப் கெஸ்ட் மாதிரி. ஓகே. சில டிரான்ஸ் உமன் நைட் ஒர்க்குக்கு போறாங்கல்ல. அவங்கள பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன? ஸோ டிரான்ஸ் உமன் யாரும் அவங்க விருப்பப்பட்டு யாரும் போக மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றதுன்னா, அவங்களுக்கு ஜாப் இல்ல. யாரும் அவங்கள அரவணைக்க மாட்றாங்க. அவங்க ஃபேமிலி அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால தான் அவங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம செக்ஸ் ஒர்க்ன்னு சொல்றீங்க. செக்ஸ் ஒர்க்ன்றது அவங்க மட்டும் பண்ணலையே! அவங்க கிட்ட போறவங்கள பத்தி யாருமே பேசவே மாட்றீங்க. செக்ஸ் ஒர்க்ன்றது அவங்க கிட்ட போகாம இருந்தாக்கா அவங்க ஏன் பண்ண போறாங்க? அதையும் நீங்க நோட் பண்ணவே அத பத்தி யாருமே பேசவும் மாட்றாங்க. இந்த ஜெனரேஷன்ல கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ் உமனுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத தாண்டி இந்த ஒரு ஹெல்ப் எங்களுக்காக கவர்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்டின்னா, நீங்க எந்த ஹெல்ப் கேட்பீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்லேருந்து. ஸோ என்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு தாக்ஷான்னு ஒருத்தங்க அவங்க கூட யுஎஸ்ல படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப்லாம் 35 லேக்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெறைய ஸ்கீம் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனா அத யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்றாங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லாருமே ஈஸியாவே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போணும், வேலை பார்க்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி லைஃப்ல மோஸ்ட்லி அதனாலேயே மேபி இல்லாம இருக்கலாம். அவங்க ஜாப் போகாம. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ இன்னுமுமே சில பேர் யாருமே டிரான்ஸ் உமன வந்துட்டு ஒரு ஒரு பொ ஒரு ஒரு மனுஷியா ட்ரீட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெறைய நான்லாம் கூட வீடு கிடைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி அதுக்கு ஏதாவது பண்ணனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிரான்ஸ் உமன வந்துட்டு ஒரு ஒரு சில பேர் வந்துட்டு நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி நெறைய வார்த்தைகள், ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி ஏமாத்திட்டு, கொஞ்ச நாள் அவங்க கிட்ட இருந்து மணிக்காகவோ, இல்ல ஒரு சில விஷயங்களுக்காகவோ அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி இருந்துட்டு, கடைசில பிரிஞ்சு போயிடுவாங்கல்ல. அந்த மாரி நீங்க ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்க லைஃப்ல? ஸோ இந்த விஷயத்துக்கு நான் என்ன சொல்றதுன்னா, டிரான்ஸ் உமன்ங்கன்ற அவங்க வந்து பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் எனக்கு உன்ன புடிச்சிருக்கு, நான் உன்ன பார்த்துக்கிறேன், நான் உன்ன அரவணைச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா, அவங்க அதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. ஸோ ஆசை வார்த்தைகள காட்டி அவங்கள ஏமாத்துறதுன்றது அதுக்கான பலன கண்டிப்பா அவங்க அனுபவிப்பாங்க. இன்னைக்கு வேணா நம்ம அது ஈஸியா இருக்கலாம், சொகுசா வாழலாம். பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்பிள்ஸ் வந்து டிரான்ஸ் உமன் கிட்ட வந்துட்டு ஒண்ணு செக்ஸ்க்காக இல்லைன்னா மணிக்காக இதுக்காக தான் பழகவே செய்றாங்க. அதுலயும் ஒரு சில பீப்பிள்ஸ் எல்லாம் ஒழுங்கா தான் இருக்காங்க. பட் டிரான்ஸ் உமனுங்க அதுக்கும் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? அவங்களும் ஓகே. கரெக்ட்டா இருக்கணும் இல்லையா? ஓகே. அதுவும் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஜென்யூனான பையன் வந்தா கூட, இந்த மாரி ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பையனும் அப்படி இருப்பானோ அப்படிங்கிற மாரி ஒரு கண்டிப்பா. தாட் கண்டிப்பா கண்டிப்பா வரும். இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது அது மைண்ட்குள்ள செட் ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி தான் எல்லாருமே ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் கண்டிப்பா. இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு புதுசா மாற டிரான்ஸ் பீப்பிள்ஸு என்கிட்டயே நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க படிச்சிருந்தாக்கா முதல்ல உங்களோட டிகிரிய முடிங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க முதல்ல படிச்சு முடிங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலைய தேடிக்கோங்க. நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் இருந்துச்சுன்னா, நம்மளோட லைஃப்ப நம்ம செல்ஃபா நம்ம சொந்த கால்ல நிக்கிற மாதிரி நம்ம நமக்கு புடிச்ச மாதிரி கண்டிப்பா வாழலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட செல்ஃப்ல இருக்கும்போது, நம்ம பேரண்ட்ஸே நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பா நெறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, பீப்பிள்ஸுங்க அவங்க ஒழுங்கா படிங்க. ஒரு ஜாப் தேடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு புடிச்ச மாதிரி லைஃப்ப நீங்க அமைச்சுக்கோங்க. மேம் இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட். ம். பெண்களுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரு ஒரு விஷயமும் அவங்களுக்கு ஒரு எமோஷனா தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த வகையில இந்த சீட்ல ஒரு சில பெண்கள் யூஸ் பண்ற பொருட்கள பத்தி எழுதியிருக்கேன். இத பத்தி இதுலருந்து ஒரு சீட் நீங்க பிக் பண்ணிட்டு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. சரி, ஓகே. சாரி. ஓகே. ஸோ ஆக்சுவலி எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நான் டிரான்ஸ் வுமனா மாறி எனக்கு இப்போ ஒரு புடிச்ச விஷயம், கேர்ல்ஸ்லயே புடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரி தான். ஓகே. ஸோ எனக்கு சாரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உயிரும் கூட. நான் மோஸ்ட்லி சாரி தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. ஓகே. யாஹ்! இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சாரி கட்டுனது? ஃபர்ஸ்ட் நான் சாரி கட்டினது அப்போ எனக்கு கட்டத் தெரியாது. ஸோ ஓகே. என்னோட கம்யூனிட்டி பீப்பிள் தான் எனக்கு கட்டி விட்டாங்க. ஓகே. ஸோ ஸ்டார்ட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அவங்க கட்டி விட்டுறப்ப. அப்புறம் எனக்கு புடிச்சு, எனக்கு ஃபீல் பண்ணி கட்ட அதுக்கப்புறம் நானே மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாரில என்ன தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சாரி ஓ. கட்டுறதுல, வியர் பண்றதுல. ஓகே. தாலி மெட்டி. ஓகே. ஆக்சுவலி இந்த விஷயம் எனக்குமே நான் ரொம்ப சென்டிமெண்ட்டா கூட ஃபீல் பண்ணுவேன். ஸோ நானுமே ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃப வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஸோ எனக்குமே ஒரு ஃபேமிலி கேர்லா வாழணும்னு ஆசை இருக்கு. ஸோ எனக்கும் தாலி போட்டுக்கணும், மெட்டி போட்டுக்கணும்.
ஸோ எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும். அவங்களுக்கு நான் சமைச்சு குடுக்கணும். அவங்கள பார்த்துக்கணும். அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி ஆசைகள்லாம் நெறையவே இருக்கு. ஸோ இது எனக்கு பார்த்தது முன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே மேம். தேங்க் யூ. கண்டிப்பா இன் ஃபியூச்சர் கண்டிப்பா அமையும் மேம். தேங்க் யூ ஸோ மச். மஞ்சள். ஆக்சுவலி மஞ்சள்ன்றது ஒரு பெண்ணுக்கு ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ என்ன சொல்றதுன்னா, யாராவது வாழ்த்துனா கூட மஞ்சள் குங்குமத்தோட வாழணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு இது இருந்தா ஒரு சுமங்கலி தன்மைய உண்டாக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும் கூட மஞ்சளு. ஓகே. ஸோ எனக்கும் புடிச்ச விஷயம் தான். பொட்டு. ஸோ பொட்டுன்றது மு ஒரு முகத்துல வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு கலைக்கான உதாரணம் தான் கண்டிப்பா பொட்டு. பொட்டு வச்சாலே எல்லாருமே அழகா இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன சுத்தி இருக்கிறவங்கள்ல ஒரு 10 பேர்ல அட்லீஸ்ட் 4 பேராவது என்கிட்ட சொல்லுவாங்க, பொட்டு வச்சா தான் முகத்துக்கே அழகா இருக்கும் அப்படின்னு. ஸோ எனக்குமே பொட்டு எப்பவுமே நான் வைப்பேன். ட்ரெடிஷனலா இருந்தாலும் சரி, வெஸ்டர்னா இருந்தாலும் சரி, எனக்கு பொட்டு வைக்கிறதுனா பிடிக்கும். முதல்ல நீங்க எந்த வயதுல நீங்க பொட்டு வச்சீங்க? ஆக்சுவலி நான் பொட்டு ஸ்கூல் படிக்கும் போதுலருந்தே நான் அப்போல்லாம் வேற ட்ரெஸ் எதுவும் பண்ணிக்க முடியாது. காமன் பீப்பிள்ல எல்லாரும் மத்தியில போக முடியாது. ஸோ பொட்டுன்றது வந்து ஒரு 2, 3 அடுக்கு அந்த மாதிரி கூட நான் வச்சுட்டு போயிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஓகே. ஸோ அப்போதுலேருந்து பொட்டு எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன் நெறைய. இந்த இன்டர்வியூ நாங்க ஸ்பெஷலா விமென்ஸ் டேக்காக தான் எடுக்கிறோம். உங்ககிட்ட இவ்வளவு நாள் நிறைய விஷயங்கள் பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விமென்ஸ் டேக்கு நீங்க நேயர்களுக்கு விஷ் பண்ணிட்டு, விமென்க்கு இந்த ஒரு அட்வைஸ நான் குடுப்பேன் அப்படின்னா என்ன அட்வைஸ்? எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ நான் ஒரு டிரான்ஸ் உமனா இருந்து உங்க முன்னாடி ஒரு பொண்ணா மாரி பேசிட்டு இருக்கேன். மேம் நீங்க ஸோ பொண்ணு தான் மேம். தேங்க் யூ. அதுக்கப்புறம் இந்த டேல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நெறைய உமன்ஸ் நெறைய அச்சீவ் பண்ணி நெறைய மேல போயிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கும் அடங்காம உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத தைரியமா பண்ணுங்க. ஸோ இந்த விமென்ஸ் டேக்கு மென்ஸ் எல்லாரும் வுமனுக்கு மட்டும் விஷ் பண்ணாம, நாங்களும் வுமன்ஸ் தான் நெனச்சு கண்டிப்பா எங்களுக்கும் விஷ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். ஹாப்பி விமென்ஸ் டே மேம். தேங்க் யூ. ஹாப்பி வுமன்ஸ் டே. தேங்க் யூ மேம்.